உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடாப்படியாக திருமாவளவன் வம்பிழுக்கும் திமுக, விஜய் திமுகவிற்கு கொடுக்கும் நெருக்கடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 15 தொகுதிகள். இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போறோம். விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்கள்ட்ட கேள்வி கேட்டோம். அவங்களுக்கு தெரிந்த ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை கட்சி இரட்டை இலக்க எண்கள்ல இந்த 2026 தேர்தல்ல சீட்டு எண்ணிக்கை கேட்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குவார்கள்? உங்களுக்கு தெரிந்த பதில இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரியா? சரி, விடாப்படியாக திருமாவளவன். அதென்ன விடாப்படியா திருமாவளவன்? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவர்களை வம்பிழுக்க வேண்டும்? ஒண்ணும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கைகள் கொண்ட கட்சி அப்படின்னு சொன்னோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சில பேர் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சில பேர் சொல்லுவாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியை சில பேர் சொல்லுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட போய் நாளைக்கு நீங்க பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டு பாருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம கால சூழல் கருதி, நாட்டினுடைய நலனை கருதி நாங்க பாஜக கூட எதிர்காலத்தில் கூட்டணி அமைத்தாலும் அமைப்போம்னு சொல்லுவாங்க. ஒருபோதும் என்னுடைய வாழ்நாள்ல மதவாத சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க விசிகாரை கேட்டு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேட்டு பாருங்க, அவங்க வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவாங்க. பாஜக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றத ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவாங்க. யாரு? விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும். சோ அந்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல ஆண்டு காலமாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாமக இருக்கிற இடத்துல நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம். பாஜக எப்படி ஒரு மதவாத சக்தியோ அதே மாதிரி பாமக ஒரு சாதியவாத சக்தி. பாஜக எப்படி இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்களோ அதே மாதிரி பாமக சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. பாஜக எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரிதாங்க இங்க பாமகவும் கூட தலித்துகளுக்கு எதிராக நான் தலித்துகள் எல்லாத்தையுமே அணிதிரட்டுவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய பார்வையின் அடிப்படையில் பாமக பாஜக ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இருவரும் கட்சிகள் எந்த கட்சியில இருக்கிறாங்களோ, எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அங்க நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஒரே கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். ஆனா திருமாவளவர்கள் பல ஆண்டு காலமாவே இந்த ஒரு நிலைப்பாட்டுல உறுதித்தன்மையோடு இருக்கிறாரு. சோ அதனாலதான் விடாப்படியாக திருமாவளவன் அப்படின்ற டைட்டில் வச்சு அண்ணன் திருமாவளவர்கள் வந்து விடாப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா கொள்கையில கொஞ்சம் சமரசம் பண்ணிங்க திரும்ப, கொள்கையாவது கோட்பாடாவது தூக்கி போடுங்க, பாமக உள்ள வரட்டுங்க, ராமதாஸ் உள்ள வரட்டுங்க, நம்ம அப்படியே தேர்தல் சந்திப்போங்க அப்படின்னு சொல்லி கொள்கை சமரசம் செய்து கொண்டு தான் கொள்கை சமரசம் செய்து கொண்டதோட மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமாவளவர்களையும் கூட நீங்க கொள்கை சமரசம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவர்களை திமுக தொடர்ச்சியாக வம்பிழுத்து கொண்டிருக்கின்றது. வம்பிழுத்துட்டே இருக்கிறாங்க. நான் சும்மா சாதாரணமா வம்பிழுக்கிறாங்கன்னு சொல்லல, பல நாட்களாகவே பல மாதங்களாகவே ஒரு திட்டமிடப்பட்ட அஜெண்டா மூலமாகவே அண்ணன் திருமாவர்களை திமுக வம்பிழுத்து கொண்டே இருக்கின்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு முடிச்சதுக்கு பின்பாக அவர் தனியா இருக்காரு, இவர் தனியா இருக்கிறாரு. உடனே பாமகவுடைய ராமதாஸ் அணியை கூட்டணிகளை கொண்டு வருவதற்காக செல்வப்பெருந்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த புரோக்கர் இருக்காரு தெரியுமா, திமுகவுடைய கொத்தடிமை. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்லாம் கிடையாது, திமுகவுடைய முழுமையான கொத்தடிமை. அந்த கொத்தடிமையை அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா திமுக நீங்க போய் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்துங்க, திருமாவளவனும் ராமதாஸ் ஒன்னா உள்ள இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி யார செல்வ பெருந்தையை வந்து திமுக அனுப்பி வைத்தது. அது அப்பவே மிகப்பெரிய ஒரு டிபேட்டா வந்து மாறுச்சு. அதற்கு பின்பாக என்ன பண்ணாரு, செல்வ பெருந்தை தொடர்ச்சியாக அடுத்து செய்தி தொலைக்காட்சிகளில் போய் பேட்டி கொடுக்குறாரு. திருமாவளவனும் ராமதாசும் ஒரு காலத்துல ஒன்னா பயணித்தவங்க தானே, மறுபடியும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, இது என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தை என்ன பண்ணாருன்னா சேனல்ல இருந்து பேட்டி கொடுத்தாரு. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டமிடப்பட்ட ஒரு சதி அரசியல், வம்புழுக்கிறது. ஆனா திருமாவர்களை வந்து கொள்ளை காம்ப்ரமைஸ் செஞ்சுக்கங்க, இப்படி விடாப்படியா இருக்கிறாங்க, அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வம்புழுக்கிறது. அதற்கு பின்பாக என்ன பண்ணாங்க, ராஜ கண்ணப்பன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா வந்து நரேட்டிவ் செட் பண்றது. ஏதாவது
நாங்க பாமக உள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்த்துக்க இருக்கோம். திருமாவளவன் 14 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பாமக இருக்கிற இடத்துல அங்க இருக்க மட்டும் சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட ராஜகண்ணப்பன் சொல்றாரு, நாங்க பாமகவோட ராமதாசனியை உள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்த்துக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி திருமாவை வம்புழுக்கிறது, அண்ணன் திருமாவளவன் வம்புழுக்கிறது. அதற்கு பின்பாக என்ன பண்ணாங்க, இதே மாதிரிதான் அந்த நெல்சன் சேவியர்னு சொல்லி ஒரு திமுக கொத்தடிமை வந்துருப்பாப்ல. அந்த நெல்சன் சேவியருடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, இல்லாட்டி திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் எப்பப்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு டிபேட்டுகள் உருவாகின்றதோ, அப்பெல்லாம் வேற ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே வந்து அதனை நோக்கி நகர்த்தி விட்டுருவாங்க. நீ இந்த மெயினான பிரச்சனை பத்தி பேசாத, திமுகவுக்கு எதிரான இந்த மெயினான பிரச்சனை பத்தி பேசாத, நான் ஒரு டிபேட்டுகளை கிரியேட் பண்றேன், அந்த டிபேட்டுக்கு நீ வந்துரு, நீ வந்து இங்க மட்டும் நீ விவாதம் பண்ணு, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கொத்தடிமை நெல்சன் சேவியர் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து அதுதான். ஸோ அந்த மாதிரி நெல்சன் சேவியர் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் திருமாவர்களை பேட்டி எடுக்கின்ற பொழுது திருமாவளவன் கேட்கிறாங்க, அப்படியே நெளிகிறாப்ல யார் நெல்சனு, அப்படியே நெளிகிறாப்ல, அதாவது இந்த எதிர் துருவ அரசியல் நீங்க இன்னமும் பண்ணிதான் ஆகணுமா? யார்கிட்ட? அண்ணன் திருமாவர்கள்ட்ட. நீங்க பாமகவுக்கு எதிரான ஒரு எதிர் துருவ அரசியலை இன்னும் பண்ணிதான் ஆகணுமா? நாட்டினுடைய நலனை கருதி பாமக உள்ள கொண்டு வரதுக்கு நீங்க ஒத்துக்கொள்ள கூடாதா? யோ என்ன? ஸோ இந்த மாதிரி நெல்சன் சேவியரை வைத்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் திருமாவர்களுக்கும் வம்புழுக்கிறது. அடுத்து விசிகாவுடைய எஸ் பாலாஜி அவர்களோட பேட்டி எடுக்கும் பொழுதும் இதே கேள்வியை தான் நெல்சன் சேவியர் கேட்டார். இப்ப மறுபடியும் அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினத்துல ஒரு பேட்டியில ஆணித்தனமாக கூறுகின்றார், பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னே இன்னைக்கே மறுபடியும் இப்ப ஜஸ்ட் நான் பேசிக்கிட்டு இந்த நேரத்துல நம்ம திமுகவுடைய கொத்தடிமை செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, திருமாவளவனும் ராமதாசும் ஒரு காலத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள், அவர்கள் உட்கார்ந்து பேசி முடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள ஒரே கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் வேலையை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார் செல்வ பெருந்தகை அவர்கள். ஸோ அதுதான் டைட்டில் வச்ச விடாப்படியாக திருமாவளவன் வம்புழுக்கின்ற திமுக. சரி, இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக அண்ணன் திருமாவளவர்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்? அதாவது நீங்க கொள்கை சமரசம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பல ஆட்களை தூது விட்டு எதற்காக இந்த அளவுக்கு கொள்கை நெருக்கடி கொடுக்கணும்? காரணம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கின்றது. யாரின் மூலமாக? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களின் மூலமாக. நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். மக்களே, நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செக்டார் பீப்புளுடைய வாக்குகள் இருக்கின்றது. இது போக ஜனநாயக சக்திகளுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்குது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்களுடைய வாக்குகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்குது. அவங்க ஒருபோதும் அவங்களுடைய வாக்குகள் சிதறாது, அங்கொன்றும் இங்கொன்றுமா போகும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமா வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலான வாக்குகள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ சிதையாது. ஏன்னா தனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இங்க விசிகாவும் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அந்த மக்களுக்காக களம் காணுகின்றார்கள். அதனால அவங்களுடைய வாக்குகளை இங்க யாராலும் பிரிக்க முடியாது. எங்க மைனாரிட்டி லெவல்ல போகலாம், ஆனா மெஜாரிட்டியே போகாது. ஆனா திமுகவுடைய வாக்குகள் சொன்னீங்கன்னா நீங்க எந்த வாக்குகளை சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன செக்டர் ஆஃப் வாக்குகள் வந்து இருக்குது? ஒரு வாக்குகளும் கிடையாது, பரம்பரை வாக்குகள் சொல்லுவாங்க. ஆண்டாண்டு காலத்துக்கும் கூட்டணி கட்சிகள் மீது சவாரி செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கின்றது. சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புகளாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய வருகையின் மூலமாக யாருடைய வாக்குகள் அந்தல சிந்தலையாக சிதறுகின்றது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தான் அந்தல சிந்தலையாக சிதறுகின்றது. சோ அந்த மாதிரி சிதறுகின்ற வாக்குகளை நம்ம டேலி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பாமகவுடைய ராமதாஸ் வந்து உள்ள நமக்கு வரணும். கொள்கையாவது கோட்பாடாவது அந்த இதெல்லாம் தூக்கி போடு, நம்ம வந்து சாதியவாத பாமகவா, பரவாயில்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கொள்கை காம்ப்ரமைஸ் செய்து கொள்கின்ற அளவுக்கு திமுக வந்து போயுள்ளது. இதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். அப்ப விஜய் அவர்கள் மூலமாக சிதறப்போகின்ற வாக்குகள் எல்லாத்தையுமே நம்ம இங்க பாமகவுடைய ராமதாஸ் அணியை உள்ள கொண்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த தேர்தலை சந்திச்சிருவோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் திமுக இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த கண்ணாத்தாள் திரைப்படம் பார்த்துருக்கீங்க தெரியுமா? அந்த கண்ணாத்தாள் திரைப்படத்துல வடிவேல் சொல்லுவாரு, சொன்னாப்பானா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு, அதாவது தனக்கு வாக்குகள் செதறுன்றது நல்லாவே தெரியும் திமுகவுக்கு, ஆனாலும் கூட மீசையில மண் ஓட்டாத மாதிரியே சொன்னாப்பானா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் நெருக்கடிகள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவம் என்பது அதிகரித்துள்ளது. வேற வழியே கிடையாது. இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி கட்சிகள் கேட்கின்ற சீட்டு எண்ணிக்கையை வழங்கிதான் ஆக வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி இரட்டை இலக்கத்துல சீட்டு எண்ணிக்கை கேட்கிறாங்களா? கொடுங்க கொடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு எண்ணிக்கை கேட்கிறாங்களா? கொடுங்க.
கொடுத்து 234 தொகுதியில் ஒன்னா வேலை பாருங்க, வேலை பார்த்து அதன் மூலம் வெற்றிக்கணை எட்டுங்க. ஆனா நான் யாருக்கும் சீட்டு தர மாட்டேன், நானு அதிக அளவு சீட்ல தர மாட்டேன், எல்லாத்தையும் நானே உள்ள பொந்துகளை ஒழிச்சு வச்சுக்கிறேன், நானே ஆண்டாண்டு காலத்துக்கும் பண்ணையார்த்தன தோரர்களே இருந்துக்கிறேன் அப்படின்றது. நீங்களா என்ன கொள்கை கட்சி, என்ன கோட்பாடு கட்சி? இங்க சமீபத்தில் நடைபெற்ற பீகார் எலெக்ஷன்ல அங்க சிராக் பாஸ்வான் இருக்கார் இல்லையா, சிராக் பாஸ்வானுக்கு சனாதனம் பேசுகின்ற பாஜக 28 சீட்டை தூக்கி கொடுக்குறாங்க. ஆனா நீங்க சமத்துவம் பேசுகின்ற திமுக என்ன பண்றீங்க, சமூக நீதி பேசுகின்ற திமுக என்ன பண்றீங்க, பெரியாரியம் பேசுகின்ற திமுக என்ன பண்றீங்க, இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளி கொடுக்குறீங்க. இந்த வா 6 சீட்டை வச்சுக்க, இந்த வா நீ ஒரு 6 வச்சுக்க, நீ 1 வச்சுக்க. பாவம் வேல்முருகன்லாம் தமிழக வாழ்வு உரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர்லாம் பார்த்தோம்னா ஒரு சீட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு சீட்டு, அது ஒரு சீட்டு வந்து என்னுடைய சின்னத்துல நிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க என்ன சமூக நீதி பேசுகின்ற கட்சி, நீங்க என்ன சமத்துவம் பேசுகின்ற கட்சி? அங்க பீகார்ல வந்து சிராக் பாஸ்வானுக்கு 28 சீட்டை கொடுத்துட்டு சிராக் பாஸ்வான் என்ன பண்ணிட்டாரு, 19 இடங்களை ஜெயிச்சிட்டாப்ல. 19 இடங்கள்ல 4 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தராங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா உடனே சங்கி முத்திர, இந்த வச்சுக்க நீ ஒரு சங்கி. இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து ஏன் நீங்க வந்து விடுதலை பண்ணல, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, ஓ நீ பச்சை சங்கி. நாங்க வந்து பல ஆண்டு காலமாவே வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து கல்லறை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஆனா கல்லறைகள் நீங்கள் எழுப்பி தரவில்லை அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவ மக்கள் கேட்டாங்க அப்படின்னா ஓ நீ வெள்ளை சங்கி. யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் சங்கி பட்டா. இந்த மாதிரிதான் திமுக பேட்டர்ன் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ விஜய் அவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் 15 சீட்டுகளாச்சும் வழங்கி ஆகணும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு 15 சீட்டுகளாச்சும் வழங்கி ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து தாத்தா பாட்டி காலம். ஐயா வந்து நம்ம தெருவுக்குள்ள வந்துட்டாரு, நம்ம வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிட்டாரு, நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு ஓட்டு போட்டுருவோம், இதெல்லாம் வந்து அந்த காலம். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபர்களுமே கொள்கையின் ரீதியாக பண்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்சிகளுமே கொள்கையின் ரீதியாக பண்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நீங்க உங்களுடைய பழைய பேட்டர்னை தூக்கிட்டு வந்து நான் கிள்ளி கொடுப்பேன், 6 தொகுதி தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உருட்டுகள் உருட்டுனீங்க, இல்ல பாஜக உள்ள பூந்துரும், அதனால நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா உருட்டுகள் உருட்டுனீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் போய்கொண்டிருக்கின்றது. சோ ஆக மொத்தத்துல சமூக வலைத்தளங்கள்ல சில பல காட்சிகளை பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 15 சீட்டுகளாவது ஒதுக்கியாக வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாட்டுல அந்த தொண்டர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனா தலைமை என்ன முடிவெடுக்க போகின்றது அப்படின்னு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட என்ன முடிவெடுக்க போகின்றது தெரியவில்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல் களத்துல பாஜக பாமக 2 கட்சிகள் கூட தான் கூட்டணி கிடையாது சொல்லியிருக்காரு. வேற எந்த கட்சியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னது கிடையாது. அரசியல் சூழல் கருதி அந்தந்த நேரங்களில் எழுகின்ற கருத்துகளுக்கு ஏற்ப அண்ணன் திருமாவர்கள் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஆனா கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்றால் அது பாமக பாஜக கூட மட்டும்தான் கிடையாது சொல்லியிருக்காரு. மற்றபடி அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பாசிபிலிட்டிஸ் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.